வணக்கம். நான் டாக்டர் பிரவீன் இமானுவேல், கேஎம்எம்சி மருத்துவமனையில் பொது மருத்துவத்துறையில் மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஹீட் ஸ்ட்ரெஸ் பற்றின ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவை பார்க்க போகிறோம். அதாவது வெப்ப அழுத்தம். ஹீட் ஸ்ட்ரெஸ் ஒரு மனிதனுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய வெப்பநிலையை டாலரேட் பண்ண முடியாமல் இருக்கும்போது வரக்கூடியது தான் ஹீட் ஸ்ட்ரெஸ். ஹீட் ஸ்ட்ரெஸ் சில பேருக்கு மைல்டாக இருக்கலாம், சில பேருக்கு மாடரேட்டாக இருக்கலாம், சில பேருக்கு சிவியர் ஃபார்மில் கூட வரலாம். இந்த மைல்ட் டு மாடரேட் சிம்டம்ஸ் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. மைல்ட் டு மாடரேட் சிம்டம்ஸ்னால் தலை சுத்தல், மயக்கம், மசில் கிராம்ஸ், இல்லை நாசியா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இதோட சிவியர் ஃபார்ம் தான் ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்ப பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்ப பக்கவாதம் இதோட சிம்டம்ஸ் எப்படின்னா, வெரி ஹை பாடி டெம்பரேச்சர், அதாவது மோர் தேன் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். தலை சுத்தல், மயக்கம், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபிட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் கொஞ்சம் சிவியராக வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவமனையை அணுகி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது உயிருக்கு கூட ஆபத்தாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹீட் ஸ்ட்ரோக் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இது உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஹீட் ஸ்ட்ரோக் யார் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, காமனாக குழந்தைங்களுக்கு வரலாம், இல்லை பெரியவங்களுக்கு வரலாம், இல்லை ரொம்ப நேரம் வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு வரலாம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களுக்கு வரலாம், இல்லை க்ரானிக் இல்னஸ் இருக்கிறவங்க, லைக் ஹார்ட் டிசீஸ், லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, இது போல் மக்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் காமனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, ரொம்ப நேரம் வெயிலில் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்க, அவங்க இன்பிட்வீன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்து அவங்கள ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். ஹைட்ரேஷன் தண்ணி எடுத்துக்கலாம், இல்லை இளநீர் குடிச்சிக்கலாம், மோர் குடிச்சிக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்லாம் ஃப்ரூட் ஜூஸஸ் லைக் குக்கும்பர் ஜூஸ், லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சம்மர் டைமில் ரொம்ப லைட் ஃபேப்ரிக்ஸ் லைக் காட்டன் இல்லைனா லெனன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் டைமில் எக்ஸஸாக ஆல்கஹால், அப்புறம் டீ, காஃபி, கேஃபின் ரிலேட்டட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா டீஹைட்ரேஷன்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல், இல்லை ஹீட் ஸ்ட்ரெஸ் வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி.